single day. Hi viewers, how are you all of you? I hope everybody is doing well. And இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் நம்ம வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாக்ஸில் வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இஃப் பார்க்கலாம். இஃப்னா அது எப்படி யூஸ் பண்ணுறது, அது வந்து இங்கிலீஷில் கண்டிஷனல் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஃப் கிளாஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அது எப்போவுமே இஃப் வரும்பொழுது ரெண்டு சென்டென்சஸ் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு பார்ட் ஒரு இஃப் கிளாஸ் அண்ட் அனதர் வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லணும். எப்போ இஃப் அப்ளை பண்ணாலும் ரெண்டு பார்ட்டாக தான் இருக்கும் அந்த சென்டென்ஸ் வந்து. ஓகேயா? இஃப் அப்படிங்கிற தமிழ் மீனிங் சொல்லினா ஆல் அப்படிங்கிற ஒரு மீனிங் மனசில் வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக அப்படி சொல்ல முடியாது நம்ம. அதாவது இப்போ இஃப் ஐ கம் தேர் அப்படின்னா நான் அங்கு வந்தால் அப்படின்னு வருது இல்லை, கம் அப்படின்னா வர்றது. இஃப் ஐ கம் தேர் நான் அங்கே வந்தால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த மீனிங்ல தான் இஃப் வரும். இந்த இஃப் யூஸ் பண்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரொம்ப சிம்பிள், 3 ரூல்ஸ் தான் இருக்குது. அதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்போக்கன் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல் ஆயிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் வெல் I would have been get a good marks. இந்த சென்டென்ஸ் எப்படி இருந்தது பாத்தீங்களா? சொல்றது would have been, would, should இதெல்லாம் யூஸ் பண்ணும் பொழுது நம்ம ஸ்போக்கன் வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து. அந்த இஃப் கிளாஸ் வந்து நீங்க நல்லா கவனமா படிச்சு நான் சொல்ற விஷயங்களை இப்ப பாத்துக்கங்க. பார்த்துட்டு நீங்க அதை அப்ளை பண்ணுங்க உங்க ஸ்போக்கன்ல. So your speech will become very awesome and very flavored. Okay, let's go to the lesson now. Come. Hi viewers, now let's see the lesson. So if I won the lottery I would அப்படின்னு டேஷ் போட்டிருக்கீங்க. ஓகேயா? ஸோ இங்கே என்ன சென்டென்ஸ் ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே வந்து இஃப்க்கு அடுத்து ஐ சப்ஜெக்ட் அடுத்து ஓன் வந்திருக்கு. இது வந்து பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் த வின். ஓகே, நம்ம பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. So in English we have 4 ways to make a conditional if sentences. Here's how to make them. பார்க்கலாம்னா 4 types, நம்ம 3 types சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட். அதில் 0 condition அப்படின்னு ஒன்று இருக்குது, அது சேர்த்து நம்ம 4 types சொல்லிக்கலாம். So let's see now. ஸோ ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, சம் ஆஃப் த சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸு, இந்த உண்மையான விஷயங்கள். இப்போ சூரியன் கிழக்கே உதிக்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயம், இதை மாற்ற முடியாது யாராலையும். ஒரு ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரிஸுங்கிறது உண்மையான விஷயம் இல்லையா? ஜென்ரல் ட்ரூத், சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சயின்டிஃபிக் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஜென்ரல் ட்ரூத். ஓகேயா? இது ரெண்டும் வரும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை ஜீரோ கண்டிஷன் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ இதில். So if you boil water to 100 degrees C, it boils. That's all. Okay. So இங்கே வந்து if போட்டிருக்கிறோம். If you boil water to 100 degrees C னா என்ன அர்த்தம்? 100 டிகிரி C இது வந்து தண்ணி கொதிக்க வச்சோன்னா தான் இது வந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். இதனுடைய கொதிநிலை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து 100 டிகிரி C. இது வந்து உண்மையான ஒரு ஃபிசிக்ஸ் இல்லையா? இதில் வந்து என்ன சொல்கிறது, கெமிஸ்ட்ரி. இதில் என்ன சொல்கிறது, இதில் மாற்றம் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஜீரோ கண்டிஷனல் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து 2 பார்ட் இருக்குது பாருங்கள், கமா போட்டிருக்குது. ஸோ இப்போ வந்து 2 பார்ட் இருக்குது. இட் பாயில்ஸ் ஒன்று, இஃப் யூ பாயில் வாட்டர். ஸோ இது வந்து இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இட் பாயில்ஸ் வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இங்கே இஃப்க்கு பதில் வந்து வென் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேவா? வென் யூஸ் பண்ணினாலும் ஸோ பாருங்கள், இஃப்க்கு பதில் நம்ம வென் யூஸ் பண்ணுறோம். வென் யூஸ் பண்ணாலும் மீனிங் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகேயா? சம்டைம்ஸ் இது தான் ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். வென் யூ பாயில் வாட்டர் டு 100 டிகிரி C, இட் பாயில்ஸ். ஓகேயா? ஸோ இந்த பார்ட்டு வந்து ஒரு பார்ட்டு, இஃப் இருக்கக்கூடிய இந்த பார்ட்டு ஒரு பார்ட்டு, 2 பார்ட்டாக சொல்லலாம். இந்த இஃப் இருக்கக்கூடிய பார்ட்டு வந்து இஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அனதர் பார்ட்டு வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இதில் வந்து நம்ம பார்க்கலாம் 2 எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் நல்லா.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸ் மெயின் கிளாஸ்னு நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்குறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேயா? ஸோ இங்கே பாருங்கள், இஃப் கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இஃப் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம சேர்க்கும் பொழுது மெயின் கிளாஸில் என்ன வரும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு அங்கே நம்ம போட்டுக்கலாம். ஓகேயா? இதை தான் ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஜஸ்ட் எகோ பார்த்தோம்னா உண்மையான ஃபேக்ட்டு, உண்மையான விஷயங்கள், ஜென்ரல் ட்ரூத்து, அது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது. இஃப் யூ ஹீட் ஐஸை ஹீட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஐஸை எடுத்து வெயிலில் வச்சா என்ன ஆகும்? அது வந்து மெல்ட் ஆகிடும் இல்லையா? தண்ணீராக உறைஞ்சிரும், தண்ணீராக உருகிடும். அதை தான் நம்ம இட் மெல்ட்ஸ் அப்படிங்கிறோம். இதில் இஃப் யூ ஹீட் ஐஸ்ன்னு இந்த இஃப் போட்டிருக்கிற பார்ட் வந்து நம்ம இஃப் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். இட் மெல்ட்ஸ்னு ரெண்டாவது பார்ட் இருக்கிறது வந்து மெயின் கிளாஸ்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் ரெயின்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகே, இட் ரெயின்ஸ், if it rains, மழை பெய்தால், the grass gets well. ஓகே, the grass gets wet அப்படின்னு சொல்கிறோம். கிராஸ், புல்லுலாம் மழை பெஞ்சுன்னா புல்லுலாம் நனையும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் சொல்கிறோம். இது ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கும். போத் சைடு இஃப் கிளாஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், மெயின் கிளாஸும் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், போத் சைடு. ஸோ இதை தான் என்ன சொல்கிறோம் நம்ம அப்படின்னா ஜீரோ கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நவ் 3 கண்டிஷனல் சென்டென்சஸ் இருக்குது, அதை பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஸோ ஜீரோ கண்டிஷனல் ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட் வந்து டைப் 1 கண்டிஷனல். ஓகே, ஃபர்ஸ்ட் டைப் வந்து எப்படின்னு பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா the type 1 conditional is used to refer to the present or future where the situation is real. ஸோ situation should be real. ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நம்ம சொல்லும் பொழுது, அந்த இஃப் சேர்த்து சொல்லும் பொழுது இங்கே வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷனல்னு சொல்கிறோம். அதில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணுறோம் இஃப் கிளாஸில் வந்து. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஸோ இங்கே டைப் 1 கண்டிஷனல் ரெஃபர்ஸ் டு எதெல்லாம் ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசிபிள் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அது இட்ஸ் பாசிபிள் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து இதை பாருங்கள், இஃப் கிளாஸ் ஸோ இஃப் கிளாஸ் கொடுத்துருக்குறோம் இல்லையா? இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், அதே மாதிரி மெயின் கிளாஸில் வந்து ஃபியூச்சர் டென்ஸ் வரும். இது ரெண்டு தான் டிஃப்ரென்ஸ். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஜீரோ கண்டிஷனில் பார்த்தது போத் சைடு ப்ரெசன்ட் டென்ஸ் தான் இல்லையா? இஃப் யூ ஹீட் த வாட்டர், இஃப் யூ ஹீட் த ஐஸ், இட் வில் மெல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இஃப் யூ ஹீட் த வாட்டர் 100 degree C, இட் பாயில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? ஸோ இது போத் ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், போத் சைட். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் மெயின் கிளாஸில் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸும் வரும். அதை தான் என்ன சொல்கிறோம்? டைப் 1 கண்டிஷன். இது வந்து பாசிபிள் கண்டிஷன் சொல்லலாம், ப்ராபபிள் ரிசல்ட், சிச்சுவேஷன் இஸ் ரியல். ஓகேயா? ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர், நியர் ஃபியூச்சர் அண்ட் சிச்சுவேஷன் இஸ் ரியல், டெஃபினட்டாக நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இப்போ பார்க்கலாம் எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப கிளியராக கொடுத்துருக்குறாங்க. இதில் இஃப் கிளாஸ் இங்கே இருக்குது, அதே மாதிரி மெயின் கிளாஸ் இங்கே இருக்குது. ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இஃப் கிளாஸில் வந்து பாருங்கள் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும், அதே மாதிரி சிம்பிள் ஃபியூச்சர் வந்து மெயின் கிளாஸில் இருக்கும். இதுதான் என்ன சொல்கிறோம்? டைப் 1 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இஃப் யூ டோன்ட் ஹரி, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இஃப் யூ டோன்ட் ஹரி, டு நாட் ஹரி, யூ வில் மிஸ் த ட்ரெயின். ஓகே, இது வந்து கண்டிப்பாக நடக்கிற ஒரு விஷயம். ஓகே, நீ சீக்கிரமாக கிளம்பலைன்னா ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? மிஸ் பண்ணி விடுவாய் அப்படின்னு எதிர்காலம். அது வந்து இஃப் யூ டோன்ட் ஹரி, சீக்கிரம் கிளம்பலைன்னா ட்ரெயினை விட்டுருவ, ட்ரெயின் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் த ட்ரெயின். இது வந்து ஒரு பாசிபிளான விஷயம் இல்லையா? அப்போ இங்கே என்ன சொல்கிறோம்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் டூ அப்படிங்கிறது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? அண்ட் அதுக்கு என்ன போட்டுக்கிறோம்? இங்கே வந்து டூ போட்டிருக்கிறோம், சாரி. ஸோ இங்கே வந்து டூ போட்டிருக்கிறோம், டு நாட் அப்படின்னு போட்டிருக்கிறோம் இல்லையா? ப்ரெசன்ட் டென்ஸ். அதுக்கு என்ன? வில் மிஸ். ஓகேயா? வில் மிஸ் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ். அதோட என்ன போட்டுக்கிறோம்? வில் ப்ளஸ் அந்த வேர்பு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் இட் ரெயின்ஸ் டுடே, ஓகே, ரெயின்ஸ் டுடேனா வாட் ஹேப்பன்ஸ்? you will get wet, right? So rains இங்கே வந்தீங்கன்னா இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், ரெயின் போட்டிருக்கிறோம். ஸோ இஃப் இட் ரெயின்ஸ் டுடே, இன்னைக்கு மழை வந்ததுன்னா you will get wet, நீ நனைந்து விடுவாய் மழை வந்தால் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதை தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனல் சென்டென்ஸ் இஃப் கண்டிஷனல். டோன்ட் ஃபர்கெட், இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வரும்போது மெயின் கிளாஸில் வந்து சிம்பிள் ஃபியூச்சர் வரும். எக்ஸாம்பிள், இஃப் யூ டோன்ட் ஹரி யூ வில் மிஸ் த ட்ரெயின், இஃப் இட்
rains today, you will get wet. Okay, and these are the examples for this. And next class பார்க்கலாம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட் டைப் 2 கண்டிஷன் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. வாட் இஸ் த டெஃபினிஷன்? டைப் 2 கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் பாஸ்டன்ஸும் மெயின் கிளாஸில் வந்து மோடல் பேஸ் வெர்பும் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ சிம்பிள் பாஸ்டன்ஸ் டைப் 2 கண்டிஷன்ஸில் வந்து சிம்பிள் பாஸ்ட் and modal base verb அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஃபார் இமேஜின் இம்பாசிபிள் அண்ட் அன்ரியல் சிச்சுவேஷன். இதை நல்லா பார்த்துக்கங்க. இமேஜின், ஓகேயா, இம்பாசிபிள், அன்ரியல் ஃபியூச்சர் சிச்சுவேஷன்ஸ், 3 பாசிபிலிட்டிஸ்க்கு வந்து சொல்லலாம். அதாவது இமேஜின் பண்ணுறது, கற்பனை பண்ணுறது சில விஷயம், இம்பாசிபிள்னா நடக்காத விஷயத்தை சொல்கிறது, அன்ரியல் உண்மைக்கு புறம்பான உண்மை இல்லாத ஒரு விஷயம் எதிர்காலத்தில் நடக்கிறது, ஃபியூச்சரை வந்து என்ன சொல்கிறோன்னா டைப் 2 கண்டிஷனில் சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ. ஸோ இங்கே பாருங்கள், இஃப் கிளாஸ் வந்து என்ன கொடுத்துருக்குறோம், நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இஃப் கிளாஸில் என்ன பார்த்தோம், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். செகண்ட் கண்டிஷன் இஃப் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அது வரும்போது என்ன பண்ணுறோம், நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் கண்டிஷனல் போடுறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், மோடல் ப்ளஸ் வேர்ப் நம்ம சேர்க்குறோம். ஸோ மோடல்னா என்ன, கேன், குட், ஷுட், வுட் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதை தான் மோடல்னு சொல்கிறோம். அதோட வேர்பு, பேஸ் வேர்ப் ஒன்று வந்துடும் நம்மளுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ வென்ட் டு பெட் ஏர்லியர். இஃப் யூ வென்ட் டு பெட் ஏர்லியர்னா என்ன அர்த்தம், இங்கே ஒரு கமா போட்டுடலாம். இது வந்து இஃப் கிளாஸ், இது வந்து மெயின் கிளாஸ். ஓகே, இது இஃப் கிளாஸ், இது வந்து மெயின் கிளாஸ். ஸோ இஃப் யூ வென்ட் டு பெட் ஏர்லியர்னா நீ சீக்கிரம் படுக்க போயிருந்தால், கட்டிலுக்கு போயிருந்தால்னா என்ன அர்த்தம், படுக்க போயிருந்தால் யூ வுட் நாட் பி ஸோ டயர்ட், உனக்கு இவ்வளோ வசதியாக இருக்காது. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா நைட் ரொம்ப நேரம் முழிச்சிருந்தா மறுநாள் சில பேர் டயர்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம், நீ இது சீக்கிரம் தூங்கி இருந்தேன்னா இவ்வளோ டயர்டு இருக்காது இல்லையா, விடிய விடிய முழிக்க போய் தான் இவ்வளோ டயர்டாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் மீனிங் இதுக்கு. ஓகேவா? இஃப் யூ வென்ட் டு பெட் ஏர்லியர் யூ வுட் நாட் பி ஸோ டயர்ட். ஓகே, இங்கே பாருங்கள், யூ வுட் நாட் பி ஸோ டயர்ட். ஸோ வுட் நாட் பி இருக்கு இல்லையா, இதுதான் பேஸ் வேர்ப். அண்ட் டயர்டு சொல்லியிருக்கிறோம் இங்கே. அண்ட் இதுதான் அந்த வுட்டை தான் என்ன சொல்கிறோம், மோடல் வேர்ப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இஃப் இட் ரெயின்ட், பாருங்கள், ரெயின்டுனா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, இஃப் இட் ரெயின்ட் யூ வுட் கெட் வெட், யூ வுட் கெட் வெட் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி லாஸ்ட் பாருங்க, இஃப் ஐ ஸ்போக் ஹிந்தி, if I spoke Hindi I would be working in Mumbai. Okay, example பாருங்க, if it rained you would get wet. If I spoke Hindi I would be working. எனக்கு ஹிந்தி தெரிந்திருந்தால் நான் வந்து இன்னைக்கு நேரம் மும்பையில் போய் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இது அன்ரியல் அண்ட் இம்பாசிபிள், பட் முடிஞ்சிருச்சு விஷயம் வந்து. ஆனால் சொல்கிறோம், எனக்கு அன்னைக்கு வேலைக்கு கூப்பிட்டாங்க, அன்னைக்கு எனக்கு ஹிந்தி தெரியாமல் போச்சு, ஹிந்தி தெரிஞ்சிருந்தால் நான் நேரம் மும்பையில் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி சொல்லலாம் நம்ம இங்கிலீஷில், இஃப் ஐ ஸ்போக் ஹிந்தி ஐ வுட் பி ஒர்க்கிங் இன் மும்பை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, புரிஞ்சிருச்சுங்களா? இப்போ ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ தேர்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ தேர்ட் கண்டிஷன், டைப் தேர்ட் கண்டிஷனல்லேருந்து இட் யூசஸ் த பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இஃப் கிளாஸில் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருக்கும். அதே மாதிரி மெயின் கிளாஸில் வந்து மோடல் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, இப்போ வந்து கோ அப்படின்னா என்னது, பாஸ்ட் பார்ட்டிசிபிள், கோ, வென்ட், கான் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தேர்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் இருக்கு இல்லையா, அதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொல்கிறோம். அதை இங்கே யூஸ் பண்ணணும் மெயின் கிளாஸில். அதோட இதெல்லாம் யூஸ் பண்ணணும், ஹேவ், இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடியதான் டைப் 3 கண்டிஷனல். ஓகே, ஓகே பார்க்கலாம் நம்ம. It is usually used to express a past regret about something which did not happen in the past. Okay, so which did not happen in the past, அதாவது கடந்த காலத்தில் நடந்திராத ஒரு சம்பவத்தை நாம் சொல்லக்கூடியது, அதுதான் டைப் 3 கண்டிஷனில் சொல்கிறோம். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் எ பாஸ்ட் ரெக்ரெட் அபவுட் சம்திங். ஓகே, ஸோ விச் டிட் நாட் ஹேப்பன் இன் த பாஸ்ட். ஸோ கடந்த காலத்தில் நடக்கவில்லை, அதை கற்பனையாக நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்ன சொல்கிறோம், டைப் 3 கண்டிஷனல்னு சொல்கிறோம். பார்க்கலாம் எக்ஸாம்பிள், தென் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இஃப் கிளாஸ், சாரி, so if clause is here,
ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு. ஓகே, இதை வந்து என்ன சொல்கிறோம், இஃப் கிளாஸ் இந்த சைடு இருக்கிறது வந்து மெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, மெயின் கிளாஸ், இந்த சைடு இருக்குது இஃப் கிளாஸ். ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள், இஃப் யூ ஹேட் ஸ்டடீடு. ஓகே, இந்த ஹேட் ஸ்டடீடு தான் என்ன சொல்கிறோம், பாஸ்ட்டு பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிம்பிள் சென்டென்ஸுக்கு அது இஃப் கிளாஸ்க்கு வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டும், மெயின் கிளாஸில் வந்து என்ன போட்டிருக்கோம், மோடல் வந்து வுட்டு, ஹேவ் போட்டிருக்கிறோம். அடுத்து பாருங்கள், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் பாஸ்ட் போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ இது 3 இது சேர்க்கணும், 1 2 3 பாட்டு பார்த்துக்கோங்க. வுட், ஹேவ், பாஸ்ட், இது 3 போடணும். எப்போ போடணும், நம்ம இஃப் கிளாஸில் வந்து இது யூஸ் பண்ணுறோம். எப்போ என்ன யூஸ் பண்ணுறோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஹேட் ஸ்டடீடு, ஹேட்னா பர்ஃபெக்ட், ஸ்டடீடுனா பாஸ்ட். ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகே, இஃப் யூ ஹேட் ஸ்டடீட் ஹார்டர், நீ கஷ்டப்பட்டு படித்தேன்னா யூ வுட் ஹேவ் பாஸ்ட் த எக்ஸாம். இந்த எக்ஸாமில் நீ பாஸ் பண்ணி, கஷ்டப்பட்டு படித்தேன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஹேட் ஸ்டடின்னா நீ கஷ்டப்பட்டு படித்து இருந்தால் இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருப்பாய். புரிஞ்சிடுச்சா நான் சொல்றது, நீ அங்கு சென்றிருந்தால் அவனை சந்தித்திருப்பாய் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை தான் பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு சொல்றோம். இஃப் இட் ஹேட் ரெயின்டு. ஓகே, இஃப் இட் ஹேட் ரெயின்டுனா என்ன அர்த்தம், மழை பெய்து இருந்தால் யூ வுட் ஹேவ் காட்டன் வெல், நீ நனைந்திருப்பாய். ஓகே, மழை பெய்து இருந்தால் நீ நனைந்திருப்பாய். இப்போ சென்டென்ஸ் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் பேசும்போது. இஃப் இட் ஹேட் ரெயின்டு யூ வுட் ஹேவ் காட்டன் வெட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம இந்த ஹேவ் பீன், வுட்லாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அதிகமாக கிராமர் தெரிஞ்சவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க. இது நீங்களும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்போக்கன் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் ஐ ஹேட் அக்செப்டட் தட் ப்ரமோஷன். ஓகே, இஃப் ஐ ஹேட் அக்செப்டட், நான் அந்த ப்ரமோஷனை வந்து அக்செப்ட் பண்ணி இருந்தால், ஒத்துக்கொண்டேன் என்றால், ஐ வுட் ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் டெல்லி, நான் இப்பொழுது டெல்லியில் அழகாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அன்றைக்கி நான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன், அந்த ப்ரமோஷனை தவற விட்டுட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா. ஸோ இஃப் ஐ ஹேட் அக்செப்ட் தட் ப்ரமோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம், நான் அன்றைக்கி அந்த எனக்கு கம்பெனியில் கொடுத்த அந்த ப்ரமோஷனை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி அழகாக டெல்லியில் சூப்பராக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம் இல்லையா. அதை தான் என்ன சொல்கிறோம், இஃப் ஐ ஹேட் அக்செப்டட் தட் ப்ரமோஷன் ஐ வுட் ஹவ் பீன் ஒர்க்கிங் இன் டெல்லி அப்படின்னு சொல்கிறோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இங்கே போட்டுக்கலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் நான் இப்போ சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக, நீங்கள் பாருங்கள், தென் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இதில் கண்டிஷனல் சென்டென்சஸ் ஆர் சம்டைம்ஸ் கன்ஃபியூசிங் ஃபார் லேர்னர்ஸ் ஃபார் இங்கிலீஷ் as a செகண்ட் லாங்குவேஜ். ஆல்வேஸ் தட் கண்டிஷனல் சென்டென்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும், எவ்வளோ பெரிய ஆளுனாலும் மறந்துடுவாங்க. ஸோ பாஸ்ட் டென்ஸ் போட்டால் இங்கே என்ன பண்ணணும்னு நீங்கள் ரெகுலராக இதை பார்த்து யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ யூ வில் பிகம் அ குட் ஸ்பீக்கர் இன் இங்கிலீஷ். ஓகே, ஸோ விச் டைப் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ் இட் அண்ட் வேர் இஸ் த இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தான் இருந்தது இல்லையா. இஃப் இட் ரெயின்ஸ், இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட் அப்படின்னு படித்தோம். இந்த இஃப் கிளாஸ் வந்து பேக்லேயும் வரலாம். ஓகே, அதை தான் என்ன சொல்கிறோம், வேர் இஸ் த இஃப் கிளாஸ். எக்ஸாம்பிள், அட் த பிகினிங் ஆர் அட் த எண்ட் ஆஃப் கண்டிஷனல் சென்டென்சஸ். ஓகே, இப்போ பார்க்கலாம். there are 3 types already I told you. type 1 conditional possible fulfill, type 2 condition in theory possible. நான் இதை கொஞ்சம் சுருக்கமாக சொல்கிறேன், பார்த்துக்கோங்க என்ன. அப்புறம் கண்டிஷன் 3 வந்து கண்டிஷன் நாட் பாசிபிள் டு ஃபுல்ஃபில். ஓகே, நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி பேசுகிறது அது. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். டைப் 1 வந்து எப்படி சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கும். மெயின் கிளாஸில் வந்து இஃப் கிளாஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும், இஃப் கிளாஸில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும், மெயின் கிளாஸில் வந்து வில், ஃபியூச்சர், மோடல் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவும் பார்த்துருக்குறோம் இல்லையா. அதே மாதிரி செகண்ட் டைப் வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் வுட் ப்ளஸ் இன்ஃபினிட்டிவும் இருக்கும். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்ட் பர்ஃபெக்டில் வந்து இஃப் கிளாஸில் வரும் பொழுது இங்கே என்ன வரும், வுட் ஹேவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகே, நான் சொல்லியிருக்கேன், மறந்துடாதீங்க. இது ஜஸ்ட் ரிவைஸ் தான் பண்ணுறேன் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் பாருங்கள். இஃப் ஐ ஸ்டடி, if I studyனா என்ன வரும், I will pass the exam. I studyனா simple present tense. ஸோ இங்கே will வந்திருக்கு பார்த்தீங்களா, I will pass the exam. If I study I will pass the exam. செகண்ட் டைப் வந்து past tense. If I studied I would pass the exam. ரெண்டு சென்டென்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிடுச்சா உங்களுக்கு இப்போ இதுக்கும் இதுக்கும் எப்படின்னு சொல்லிட்டு.
அதே போல் தேர்ட் சென்டென்ஸ் பாருங்கள், டைப் 3 பாருங்கள். இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட், சேம் வேர்டு தான், ஸ்டடிங்கிறத வச்சு தான் நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கிறேன். ஸோ இஃப் ஐ ஹேட் ஸ்டடிட், நான் நன்றாக படித்திருந்தால், ஐ வுட் ஹவ் பாஸ்ட் த எக்ஸாம், நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நான் தமிழில் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட், இஃப் ஐ ஸ்டடி, நான் படித்தேன்னா எக்ஸாமில் பாஸ் ஆக முடியும். ஃபஸ்ட்டு, நான் நன்றாக படித்திருந்தால் ஐ வுட் பாஸ் த எக்ஸாம், எக்ஸாமில் பாஸ் பண்ணுவேன், படித்தால் பாஸ் பண்ணுவேன். நன்றாக படித்திருந்தால் மூணாவது சென்டென்ஸு, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணி இருப்பேன் அப்படிங்கிற மீனிங். ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதே இது தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். மெயின் கிளாஸ் இஃப் கிளாஸ் கொடுத்துருக்குது, டைப் 1. இது வந்து பேக்கில் வருது. இஃப் கிளாஸ் வந்து பேக் சைடு போட்டிருக்கிறோம். எப்போவுமே இஃப் கிளாஸ் ஃபஸ்ட்டு தானே போடுவோம். இப்போ வந்து இந்த சைடு போட்டிருக்கிறோம். ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் வந்துடும். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஐ வில் பாஸ் த எக்ஸாம் இஃப் ஐ ஸ்டடி. ஐ வுட் பாஸ் த எக்ஸாம் if I studied. I would have passed the exam if I had studied. Okay, so if clause at the end. Okay, if clause at the end நீங்க போட்டுக்கலாம். Both are same meaning. So long forms பாருங்க, இது கொஞ்சம் பார்க்கலாம். Big size sentences. If I study, I will pass the exam. அதாவது பாசிட்டிவ் சென்டென்ஸ், ப்ளஸ் மார்க் எதுக்கு போட்டுருக்குன்னா பாசிட்டிவ் சென்டென்சஸ். நெகட்டிவ் வந்து நெகட்டிவ் சென்டென்சஸ், ஆப்போசிட் நாட் அந்த மாதிரி வருது இல்லையா, அதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் ஐ ஸ்டடி, ஐ வில் பாஸ் த எக்ஸாம். இஃப் ஐ ஸ்டடி, ஐ வில் பாஸ் த எக்ஸாம். ஐ வில் வந்து கான்ட்ராடிக்டட் ஆர் ஷார்ட் ஃபார்மாக இந்த வில்ல வந்து அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எல்எல்னு போடுறோம், கான்ட்ராக்டட் ஃபார்ம்ஸ். ஓகே, ஸோ இஃப் ஐ ஸ்டடி, I will not fail the exam. If I do not study, I will fail the exam. இங்கே வந்து மைனஸ் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து நாட் அப்படிங்கிற இது வந்து மென்ஷன் பண்ணுறோம், நெகட்டிவ் ஃபார்ம். அதே மாதிரி இங்கேயும் do not அப்படின்னு போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், நெகட்டிவ் ஃபார்ம்னு இந்த மைனஸ் போட்டிருக்கிறோம் இல்லையா, இந்த மைனஸ் போட்டிருக்கிறோம், அதை வந்து மென்ஷன் பண்ணுறது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் ஐ ஸ்டடி, ஐ won't fail the exam. இஃப் ஐ டோன்ட் ஸ்டடி, ஐ வில் fail the exam. ஓகே, டோன்ட் ஸ்டடினா ஃபெயில் த எக்ஸாம் தானே, அதை தான் போட்டிருக்கிறோம் நம்ம. அதே இஃப் ஐ ஸ்டடிட், ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். பாஸ்ட் டென்ஸ் இருக்குது, வுட் பாஸ் போட்டிருக்கிறோம். இஃப் ஐ ஸ்டடி, ஐ வுட் பாஸ் த எக்ஸாம். ஓகே, ஸோ இஃப் ஐ ஸ்டடி, I would not fail the exam. If I did not study, I would fail the exam. அதே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவ் ஃபார்ம், அஃபர்மேட்டிவ் ஃபார்ம் வந்து பிரித்து கொடுத்துருக்கிறேன். You can revise well. Okay, if I studied, I would not fail the exam. And if I did not study, I would fail the exam. Okay, அதே தான். If I had studied, I would have passed the exam. If I would study, I would have passed the exam. If I had studied, I would not have failed the exam. If I had not studied, I would have failed the exam. Not pass அப்படிங்கிறது fail அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இல்லையா. If I would studied, I would not have failed the exam. If I had not studied, I would have failed the exam. So it's very easy. Okay, so next பாருங்க, we can substitute good or might or would, should, may or must or sometimes possible too. Example, I would pass the exam, I could pass the exam, I might pass the exam, I may pass the exam, I should pass the exam, and I must pass the exam. Okay, thank you very much. I think you can understand everybody well. So now I think I hope everybody is understand well about this today's lesson. Okay, you can go through 2-3 times in this lesson, then you can understand very easily. So you can use the if clause when you are speaking in English, and it is very, very easy, and it looks very, very nice. Okay, and thank you very much for listening up to this time, and I am leaving now, and I can meet you in the next video. Okay, I can meet you with a new lesson in the next video. And if you don't subscribe, subscribe பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும், பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய சஜஷன்ஸ் எல்லாம் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், டேக் கேர். அன்டில் தென் உங்களிடமிருந்து விடைபெறுவது செந்தில்குமார். பாய்.